இந்த வீடியோ சோத்து கத்தலை பற்றி தான் பேச போகிறேன். என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. நிறைய சொல்லுவாங்க 8 நிமிஷம் 10 நிமிஷம் போனால் இவனுக்கு அவனுக்கு வீசு போகும்னு நினைக்காங்க. தயவுசெய்து எனக்கு வேண்டாம், எனக்கு வீசும் வேண்டாம், ஒரு மயிரம் எனக்கு வேண்டாம். என்ன இந்த சோத்து கத்தலை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். அந்த நாட்டு மருந்து எந்தெந்த சோத்து கத்தலை இருக்குது அதை பற்றி தான் பேச போகிறேன். எனக்கு லைக்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க. எனக்கு லைக்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என் மக்கள் பார்க்குறீங்களா அது போதும். நீங்கள் பழப்படி நினைப்பீங்க, லாங் வீடியோ போடுறேண்ணா இவன்ட்டு எதுக்கு இவன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நினைப்பீங்க. இதே மாதிரி எனக்காக எல்லா லேடிஸும் மட்டும் எப்படி அப்படின்னு நடித்த மட்டும் பார்க்குறீங்களா? இது சோத்து கத்தலை பற்றி நான் பேசுகிறேன்ல, கத்தலை பற்றி நான் பேசுகிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு போனால் உங்களுக்கு என்ன குறைச்சலாக இருக்குது? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். நான் எதுவும் யார் மக்களும் தப்பாக பேச மாட்டேன். எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க. இது என்ன இது சொல்ல போகிறேன், அதை நீ கேட்காம போகிறீங்களே எதுக்கு? ஓஹோ, இவன்ட்டு கேட்டால் வியர்ஸ் போகும், இவனுக்கு டைம் பீஸு ஏதாவது அது எது சொல்கிறாங்களா? அது என்னது லைக்கு அது சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இது லாங் வீடியோ போட்டால் இவனுக்கு அதை கிடைக்கும் நினச்சிருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். யூடியூப்பில் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் மக்கள்கிட்ட இதை பற்றி எதுக்கு பேசுகிறேன்னா, இந்த சோத்து கத்தலை பற்றி பேசியாகணும். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோ தாங்க. வேறு கதை வர அந்த சோத்து கத்தலை தான் போய் பேச போகிறேன். நீங்கள் நினைப்பீங்க, இவன் வீடியோ பார்த்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை? யாரோ அந்த வேற ஏதாவது வீடியோ பார்த்தா ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நினைப்பீங்க, தெரியும். எனக்கு என் மக்களை பற்றி நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்காக வேண்டாங்க. நீங்கள் என்னை மதிக்க போறீங்க, தேவையில்லை. நீங்கள் மதிக்க மாட்டே தெரியும். சரி, எல்லா மக்களுக்காக இந்த வீடியோ பாருங்கள். எனக்காக வேண்டாம். அதான் இந்த பதிவு. என் மக்களுக்கு, எல்லா மக்களுக்காக இந்த வீடியோ பதிவு. இந்த சோத்து கத்தலை பற்றி அந்த ஒரு நிறைய சொல்கிறாங்க. கத்தலில் என்னென்ன இருக்குன்னு இது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த கத்தலில் என்ன நடக்க போகுது, அதை என்ன செய்ய போகிறோம், அந்த சோத்தை இப்போ இந்த வீடியோ கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டு அடுத்த சோத்து கத்தலை அரைக்க போகிறோம். அந்த சோத்து கத்தலை அரைச்சி அதை குடிக்க போகிறோம். அது உடம்பு நல்லதுங்கோ. இதுதான் இந்த வீடியோ வேறு என்ன எங்கேயும் போகாது. இந்த ஒரே தான் நிற்குது, சோத்து கத்தலை பற்றி நிற்கும். என்ன ஆகலாம் பாருங்கள். 8 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன முடிஞ்சால் பாருங்கள். முடியலன்னா இந்த சோத்து கதையில் நான் எனக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்களும் நினைப்பீங்க, இதை பற்றி என்னப்பா இவன் பேச போகிறவன், இடக்க மடக்க பேசுவான், ஏதாவது நல்லவே சொல்லுவான்னு நினைப்பேன். எனக்கு என்னெல்லாம் முடிஞ்சு சொல்லுவேன். நிறைய பேர் பெரிய பெரிய அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் பெரிய பெரிய வீசுக்குள்ள அவங்க வீடியோ மட்டும் ஹூன்னு ஒத்து பார்க்குறீங்கள. சின்ன சின்ன ஆளாக எதுக்கு ஒத்து பார்க்க மாட்டேங்கிறிய? அவங்க வீடியோ பவர் இருக்காது. சின்ன சின்ன ஆளுக்கு பவர் இல்லை. பெரிய பெரிய ஆடு என்ன பண்ணுறாங்க, மாற்றி பண்ணுவாங்க. சின்ன சின்ன ஆளுகளுக்கு நம்ம ஒரு வீடியோ பார்த்தாலும் அதை மதிப்பு கொடுங்க. அவங்களுக்கு அப்படி ஏதாவது நம்ம ஏதாவது பார்க்கும்போது அவங்க நல்லாயிருக்கும். ஓ, இவன் என்ன இப்போ எந்த கதை இந்த கதை வராங்க நினைப்பீங்க. இதுதான் உண்மை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சோத்து கதையை முடைக்க போகிறேன். சோத்து கதையை உடைக்க போகிறேன். கண்டிப்பாக உடைக்க தான் போகிறேன். உடச்சி அது என்ன உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கி இந்த வீடியோ விட்டு வேறு எந்த வீடியோ போகாது, எது லாங் போகாது. எனக்கு இந்த பதிவு கொடுத்தாகணும். எனக்கு இந்த பதிவு என் மக்கள்கிட்ட சொன்னே ஆகணும் அப்படி எனக்கு ஒரு ஆசை. எனக்கு இது ஒரு ரொம்ப நாள் ஆசை. இப்போவும் ஆசை இல்லைங்கோ, உண்மை சொல்கிறேன். ஏன் நான் யூடியூப்பில் தொடங்கி 1 வருஷம் ஆகுதுங்கோ. டிக்டாக்ல ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுதுங்கோ. இன்ஸ்டாகிராம் ஆச்சு 6 மாதம் தான் ஆகுது. இன்ஸ்டாகிராம் எனக்கு பிடிக்காது. நீங்கள் நினைப்பீங்க இன்ஸ்டாகிராம் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் எனக்கு செட் ஆகலை, அதுதான் உண்மை. ஆனால் யூடியூப் வர எனக்கு ஒன்றும் தரல. நீ கேட்பீங்க, இன்னும் என்னடா லாங் வீடியோ போடுறேன்னா எதாவது கிடைக்குன்னு நினைப்பீங்க. எனக்கு ஒரு 5 பைசா வேண்டாம். என் மக்களை லாங் வீடியோ என் மக்களை இன்றைக்கி கத்தாழை காண்பிட்டு தான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். வேறு நான் என் மக்களை எதுவும் தப்பு பேசலை. இது சோத்து கத்தலை அதை அவங்க சொல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. இது என்ன பேசியிருக்கா, இவ்வளோ பழையபடி வருவாடா, இந்த பழைய கதைக்கு வருவான்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ இதில் ஒரு சத்து இருக்குது. சத்து இன்னும் பழையபடி நம்ம மக்கள் வந்துருக்காங்க. அது அந்த சத்து இப்போ நம்ம 2 மெடிக்கல்காரனை கூட்டிருக்கிறேன். இந்த கத்தாழை பற்றி அவர் பேச வருவார், வந்துட்டு இருக்கார். அதை எனக்காக 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவர் வந்துருக்கா அந்த கத்தாழை பற்றி என்ன அர்த்தம். அது நாட்டு மருந்துக்காரன் தான் கூட்டிருக்கேன். நாட்டு மருந்து டாக்டரை தான் கூட்டிருக்கேன். இங்கிலீஷ் மருந்துலாம் வேஸ்ட்டு. நாட்டு மருந்து டாக்டரை தான் கூட்டிருக்கேன்.
இதில் அந்த கத்தலில் என்ன பவர் இருக்குது, என்ன பவர் இருக்குதுன்னு அவங்க சொல்ல வர்றாங்க. நான் சொல்ல நீங்கள் வந்து தப்பானவங்க சொல்லுவீங்க, இவன் போய் சொல்ல நினைப்பீங்க. அதுக்கேற்ற நாட்டு மருந்து நம்ம மக்களை வந்து டாக்டரை வர வச்சுட்ருக்கோம், வந்துட்டுருக்குறாங்க. அதனால தான் வெயிட்டிங். எனக்கு அதனால தான் பேசிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா அந்த மக்கள் இருக்கிறாங்க, வந்துட்டுங்க. நீங்கள் நினைப்பீங்க இவன் பொய் சொல்கிறான்னு நினைப்பீங்க. வருவாங்க, எதிர்பாருங்க, கண்டிப்பாக வருவாங்க. வராமல் மட்டும் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த வந்துட்டுருக்குறாங்க. நான் இந்த இதை தான் நாங்கள் பேசியிருந்தா நம்மளுக்கு முடிவில் இருக்கிறோம். அது நம்ம வந்து எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? அது எவ்வளோ தெளிவாக அந்த கத்தாழை செடி எவ்வளோ தெளிவாக பார்த்தீங்களா? ஆனால் இதான் இப்போ கேட்டிருக்கிறேன். நான் என்ன வீடியோ மாறினா வேறு செட் ஆகிரும், வேறு எதுவும் மாறிடுது. இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி பதிவு கொடுத்தே ஆகணும். அந்த கத்தாழை செடியை பற்றி மக்களுக்கு கொடுத்தே ஆகணும். நான் முதல்லேருந்தே வர்றேன். என் மக்கள் வந்து முதல் பதிவு பார்ப்பாங்க. முதல் பதிவு என்ன பதிவோ அதை பற்றி தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு வந்து மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து நம்ம பழையபடி சொல்கிற எனக்கு டைம் நம்ம வந்துட்டுருக்காங்க டாக்டருக்கு, நம்ம நாட்டு மருந்து டாக்டர் வந்துட்டுருக்காங்க. கேட்கலான்னு பார்த்தா என்ன வெளியே போய் கேட்கணும். இந்த கத்தாழை செடி எனக்கு பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்குது. வேறு செடி எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் கத்தாழை செடி பார்க்கும்போது ரொம்ப நன்றி. எனக்கு வந்து நம்ம லாங் வீடியோ போட அப்படின்னு நினைக்காதுங்க. தயவுசெய்து இந்த டாக்டர் வந்துட்டுருக்காங்க. ஒரு எனக்காக இவ்வளோ நேரம் பார்த்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த எங்கள் வீடியோ லாங் வீடியோ பாருங்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நம்ம நாட்டு மருந்து டாக்டர் வந்துட்டுருக்காங்க. எனக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நன்றி. என்னை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அழைக்கிறோம். நன்றி.